30 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல 6 பேர் இறந்திருக்கிறது சில்ட்ரன்ஸ். எங்க கட்சி கூட்டத்துல பசங்களுக்கு என்னங்க வேலை? குட்டி பசங்களை ஏங்க நீங்க கூட்டு போறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஃபேனா வேணா இருந்துட்டு போங்க, குட்டி பசங்களை எதுக்கு கூட்டி போறீங்க? தயவு செய்து அரசியல் அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். இன்னமும் தலைவர்கள் பின்னாடிலாம் போய் எத்தனை உயிரை இழப்பீங்க? எதுக்கு இதெல்லாம்? யாருக்காக பண்றீங்க? ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகன், இருந்த நடிகன் ரோட்ல போனா கண்டிப்பா கூட்டம் வரும். 18 வயசு மேல உட்பட்டவர்கள் அவர்கள் சுய அறிவோடு போறீங்க, சரி. ஓட்டு போடுற வயசாவது போறீங்க, எதுக்கு உங்க பசங்களை கூட்டு போறீங்க? அரசியல் சினிமா கிடையாதுன்னு எப்போ உணர்றாங்களோ அப்போதாங்க இது எல்லாமே மாறும். அடுத்த தடவை பெரிய கூட்டம் ஏற்படும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தேடி இவங்களெல்லாம் நேர்ல பார்த்து எதுவுமே நடக்க போறது இல்லை. அது எந்த கட்சியோட தலைவராக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப குடும்பம், ரொம்ப ஃபேமிலி ரொம்ப முக்கியம். கரூர்ல நேத்து நடந்த டிவிகே மாநாட்டில் 40 பேர் இறந்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல குழந்தைங்க மட்டும் 6 பேர் இறந்திருக்காங்க. மாநாட்டுக்கு குழந்தைகளெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஜேர்னலிஸ்ட் லோகேஷ் பாலச்சந்திரன் இப்ப இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. கரூர்ல நேற்று இறந்தவங்களுக்கு அரசியல்வாதிகள் மற்றும் நடிகர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் ரொம்ப எமோஷனலா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இறந்தவங்க குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் தரதா சொல்லியிருந்தாரு. இறந்தவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.